வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவாக ஆர்பி உதயகுமார் அவர்கள் மிக முக்கியமான ஒரு அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். எடப்பாடி பழனிசாமி அவர்களது தலைமையை ஏற்று யார் வேண்டுமானாலும் அதிமுகவிற்கு வரலாம் என்ற அழைப்பிதழை ஓபிஎஸ்ஸிற்கு வழங்கியிருப்பதாக அதிமுகவின் அரசியல் வட்டாரத்திலிருந்து தகவல்கள் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. இதுவரைக்கும் அதிமுகவில் ஓபிஎஸ்ஸிற்கு இடம் கிடையாது என்றுதான் கூறி வந்தார்கள். ஆனால் இப்பொழுது வருகின்ற சட்டசபை தேர்தலில் அதிமுக தலைமையிலான கூட்டணி எப்படியாவது வெற்றியடைய வேண்டும் என்பதற்காக பலரும் பல தியாகங்களை செய்வதற்கு தயாராகிவிட்டார்கள். அதிலும் குறிப்பாக ஓபிஎஸ் அவர்கள் பெரிதளவில் நம்பிக்கொண்டிருந்த ஆதரவாளர்கள் பன்னீர்செல்வம் அவர்களுக்கு துரோகத்தை இழைத்ததன் காரணமாக ஓபிஎஸ் அவர்களுக்கு வேறு வழியே கிடையாது, எடப்பாடி பழனிசாமியின் தலைமையை ஏற்று வந்தால் நிச்சயம் நாங்கள் அவரை கட்சியில் இணைத்து கொள்வோம் என்பதை முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் அவர்கள் தெரியப்படுத்தியுள்ளார். ஆனால் இது நேரடியாக ஓபிஎஸ் அவர்களுக்கு இந்த செய்தி ஆர்பி உதயகுமாரால் செல்லவில்லை. பன்னீர்செல்வம் அவர்கள் உள்ளிட்ட பலருக்கும் ஒட்டுமொத்த அறிவிப்பாகத்தான் இது பார்க்கப்படுகிறது. குறிப்பாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வெற்றியடைய வைக்க வேண்டும் என்று யார் நினைக்கிறார்களோ அவர்கள் எடப்பாடியின் தலைமையை ஏற்று வந்தால் அவர்களை ஏற்றுக்கொள்வோம் என்பதை ஆர்பி உதயகுமார் அவர்கள் தெரியப்படுத்தியுள்ளார். மன்னிப்பு கூட கேட்க வேண்டாம், எடப்பாடி பழனிசாமியின் தலைமையை ஏற்றுக்கொள்கிறேன் என்று கூறினாலே போதும் என்று ஆர்பி உதயகுமார் அவர்கள் பதிவு செய்துள்ளார். ஆனால் இது பற்றியான எந்த ஒரு தகவலும் பன்னீர்செல்வம் அவர்களது தரப்பிலிருந்து தகவல்கள் கிடைக்கவில்லை. அவரிடம் நேரடியாக தொடர்பு கொள்ளும் வரைக்கும் அவர் எந்த ஒரு அறிவிப்பையும் வெளியிட மாட்டார். ஏனென்றால் 3 முறை முதல்வராக இருந்தவர், பல தியாகங்களை அதிமுகவிற்கு செய்தவர். ஆனால் அவரது துரோகிகள்தான் தற்பொழுது பிற கட்சிகளில் இணைந்துள்ளார்களே தவிர ஓபிஎஸ் அவர்கள் இன்னமும் அதிமுகவிற்காகத்தான் செயல்படுகிறார். தற்பொழுது நேரடியாக ஆர்பி உதயகுமார் அவர்கள் தற்பொழுது தொலைபேசியில் ஓபிஎஸ்ஸை தொடர்பு கொண்டு பேசுவார் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆர்பி உதயகுமார் அவர்கள் கூறுவதுபடி எடப்பாடியின் தலைமை ஏற்று அதிமுகவிற்குள் ஓபிஎஸ் அவர்கள் இணையலாமா என்பதை அதிமுகவின் உண்மையான தொண்டர்கள் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.